இதெல்லாம் தாண்டி ஜோதிகா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய கொடுக்கணும், கோயிலையும் பார்க்கணும். அவங்க கோயிலை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லலை, பட் கோயிலை பார்க்குற மாதிரியே ஹாஸ்பிட்டலையும் பாருங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்க, அது வந்துட்டு இவங்க எப்படி சொல்லலாம், எப்படி வந்துட்டு நாங்கள் கோயிலில் வந்துட்டு எங்களோட சென்டிமெண்ட்டு நாங்கள் கோயிலை பார்க்குறோம் பார்க்காம போகிறோம் அது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக நெகட்டிவிட்டியான ஒரு விஷயம் இந்த 10 வருஷமாக நீங்கள் சூர்யா கெரியரில் பாருங்களேன், இது எல்லாமே அவருடைய நெகட்டிவிட்டியான ஒரு இமேஜ் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா இடிச்சிக்கிட்டே இருக்குது. நான் நினைப்பேன் ஒரு நடிகை வந்துட்டு ஒரு படம் கொடுக்குறான் அப்படின்னா ஹிட் ஆகுது அப்படின்னா அது அந்த படத்தை வச்சு அந்த இயக்குனர் வச்சுன்னு இமேஜ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக குறிப்பாக சூர்யா, விஜய், அஜித் மாதிரியான, ரஜினி, கமல் மாதிரியான நடிகர்களுக்கு, கமலை கூட நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்க்க வேணாம், ரஜினி அவர்கள் மாதிரியான ஆட்களுக்கு இமேஜ் ரொம்ப முக்கியம். இமேஜ் அடி வாங்கிருச்சுன்னு வைங்களேன், டெஃபினட்டாக அவங்களால வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு மேலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல உதாரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஜினியோ விஜயோ இல்லை அஜித்தோ யாரோ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு பாலியல் கேஸோ இல்லை ஏதாவது ஒரு சிக்கல் ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு மீ டூ மாதிரியான ஒரு ஸ்கேம் வந்துட்டு இவங்க மேலே வந்துச்சுன்னு வைங்களேன், முடிச்சு